எல்லையில் போர் பதற்றம் தணிந்துள்ள நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் வழக்கம் போன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு இயங்கி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டு எல்லையில் அமைதி நிலவி வருகிறது. இதையடுத்து பாதுகாப்பு முகாம்களில் இருந்து மக்கள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரின் ரியாசியில் வழக்கம் போன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு இயங்கி வருகிறது. பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகள் பற்றி தகவல் கொடுத்தால் ரூபாய் 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீரின் பகல்காமில் கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் இரு நாடுகளுக்கிடையே நடந்து வந்த சண்டை கடந்த 10ஆம் தேதி மாலையுடன் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய 3 தீவிரவாதிகள் குறித்து தகவல் அளித்தால் ரூபாய் 20 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு காஷ்மீர் முழுவதும் தீவிரவாதிகளின் புகைப்படங்களுடன் கூடிய சுவரொட்டிகளை போலீசார் ஒட்டியுள்ளனர். மேலும் தகவல் அளிப்பவர்களின் அடையாளம் கண்டிப்பாக ரகசியமாக வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச எல்லையில் போர் நிறுத்த மீறல்கள் எதுவும் நடக்கவில்லை என இந்திய ராணுவம் விளக்கமளித்துள்ளது. பகல்காம் சம்பவத்திற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் பாதுகாப்பு படையினர் பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தனர். இதற்கிடையே கடந்த 10ஆம் தேதி இருதரப்பிலும் போர் நிறுத்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சர்வதேச எல்லையில் போர் நிறுத்த மீறல்கள் எதுவும் நடக்கவில்லை என்பதை இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. எல்லைப் பகுதிகளில் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளனர் என பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து மே 19ஆம் தேதி பார்லிமென்ட் குழுவிடம் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமளிக்கவுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே 10 திடீரென போர் நிறுத்த அறிவிப்பு வெளியானது. வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து மிஸ்ரிக்கு எதிராக சமூக வலைதளங்களில் ட்ரோல் எனப்படும் கிண்டலான விமர்சனங்களை பலரும் பதிவிட்டு வருகின்றனர். ஒரு சிலர் வரம்புகளை மீறி மிஸ்ரி அவரது மகள் மற்றும் குடும்பத்தினரையும் குறிப்பிட்டு மிக மோசமான கருத்துக்களை தெரிவித்தனர். விக்ரம் மிஸ்ரி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான விமர்சனங்களுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து மே 19ஆம் தேதி பார்லி குழுவிடம் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமளிக்கவுள்ளார். அப்போது அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதல் குறித்தும் பின்னர் போர் நிறுத்தம் எப்படி ஏற்பட்டது என்பது குறித்தும் முழு விளக்கத்தை அளிப்பார். கேரளாவில் வரும் 27ஆம் தேதி பருவமழை தொடங்க வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடல், நிக்கோபார் தீவு, தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மழை தொடங்க வாய்ப்புள்ளது. அதேபோன்று கேரளாவில் வரும் 27ஆம் தேதி பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளது. கடந்த 2023 ஜூன் 7ஆம் தேதியும் கடந்த 2024 மே 30ஆம் தேதியும் பருவமழை தொடங்கிய நிலையில் இந்த ஆண்டு அதைவிட 4 நாட்கள் முன்னதாக தொடங்க உள்ளது என்று இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என்றும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு வெற்றியை சமர்ப்பிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் துவங்கிய பின்பு நாட்டு மக்களுக்கு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். முப்படை வீரர்களுக்கு சல்யூட் அடித்து நன்றி சொன்ன அவர், அணுகுண்டு மிரட்டலுக்கு அஞ்ச மாட்டோம், பாகிஸ்தான் பிழைக்க வேண்டுமானால் பயங்கரவாத ஆதரவை கைவிடுவது ஒரே வழி என திட்டவட்டமாக தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வாயிலாக அளப்பரிய வீரத்தை நம் வீரர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டின் அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன் என்று தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் அல்ல, கோடிக்கணக்கான இந்தியர்களின் எண்ண ஓட்டத்தின் வெளிப்பாடு இது என்று நெகிழ்ச்சியடைந்தார்.
போர் எதிரான நடவடிக்கை குறித்து உரையாற்றிய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபரின் பெயரை தவிர்த்தார். பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கை குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அப்போது தெரிவித்த அவர், இந்த தாக்குதலுக்கு பின்பு நாட்டு மக்கள் அனைவரும் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஓரணியில் திரண்டனர். பயங்கரவாதத்தை மண்ணோடு மண்ணாக்க பாதுகாப்பு படையுடன் நாம் கைகோர்த்தோம். பயங்கரவாத அமைப்புகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், போர் நிறுத்தத்திற்கு நானே காரணம் என பெருமை பேசி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பெயரை தன் உரையில் எந்த இடத்திலும் குறிப்பிடாமல் பிரதமர் மோடி தவிர்த்தார். பாதுகாப்பு காரணங்களுக்காக 6 நகரங்களில் ஏர் இந்தியா இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வந்த நிலையில் தற்காலிகமாக தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக குறிப்பிட்ட நகரங்களுக்கு ஏர் இந்தியா இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஜம்மு, அமிர்தசரஸ், சண்டிகர், லே, ஸ்ரீநகர், ராஜ்கோட் நகரங்களில் இன்று இண்டிகோ விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஜம்மு, லே உள்ளிட்ட 6 நகரங்களுக்கு ஏர் இந்தியா விமானங்களும் ரத்து செய்துள்ளனர். அகமதாபாத் மாவட்டத்தில் சொகுசு கார் விபத்துக்குள்ளானதில் 5 பேர் உயிரிழந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டம் தொலேரா நகரில் நடந்த விபத்தில் 5 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கார் மீது வேறொரு கார் மோதியதில் 3 சகோதரர்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததைத் தொடர்ந்து விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று புர்கினோ பாசோ. இந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு அல்-கொய்தா உள்ளிட்ட அமைப்புகள் பயங்கரவாத அமைப்புகள் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்நிலையில் வடக்கு புர்கினா பாசோவில் பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் அல்-கொய்தா பின்னணி கொண்ட பயங்கரவாத அமைப்புகள் அதிக எண்ணிக்கையில் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.